வெல்கம் டு சுட்டிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம லேஸை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். சிம்பிளான டிஷ்ஷு. இது வந்து நீங்கள் அடுப்பை யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா நொறுக்கிக்கணும். ஓகே, கைஸ் இப்படி நல்லா நொறுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், தப்பு அட போடா. நல்லா நறுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கஷ்டமா இருக்கா? நல்லா நொறுக்கி அதுக்கப்புறம் பவுலில் போடணும். பாருங்க, நல்லா நொறுக்கி சூப்பராக நொறுக்கியாச்சா? இப்போ நம்ம இந்த பவுலில் போடுறோம். வச்சு காட்டுங்க, விரிச்சு. ஹலோ கைஸ், இங்கே பாருங்க எப்படி நொறுக்கி இருக்கு. இந்த மாதிரி நொறுக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே போடணும். இப்படி போடணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சாஸ் நான் ஊற்றுறேன். இப்போ நம்ம சாஸ் வந்து டெல் மோண்டேல எடுத்துருக்கோம். நம்ம குட்டி ஊற்ற போகுது. இப்போ நம்ம சித்திரை ஊற்ற போகிறோம் சாஸ். இதோ இவன் தான். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஊற்றணும். சாஸ் கொஞ்சம் கம்மியாக ஊற்று. ஸ்பூன் ஊற்று. ஹலோ, அப்புறம் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போடணும். 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்று. ஓகே, செகண்ட் டீஸ்பூன் கொஞ்சம் போடுறேன். இப்போ செகண்ட் டீஸ்பூன். இப்படி ஊற்றிட்டு அப்படியே கலக்கணும். நம்ம வந்து கலக்கிட்டு போடலாம். கலக்கிட்டு பெப்பர் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இது நிறைய எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும்னா மிக்சிங் பண்ணும். அதுக்கு இது நல்லா இன்னும் சாஸ் வரலன்னா இன்னும் கொஞ்சம் சாஸ் போட்டுக்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்மளுக்கு சாஸ் பத்தல, அதனால நம்ம போட்டுக்கிறோம். உங்களுக்கு